நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே 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 இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே அது ஏன் இப்போதே நண்பர் நமச்சிவாயத்தை தான் ட்ரெயினில் பார்த்தோம். இப்போ நம்ம பிடாடாரிக்கு போயிட்டுருக்கோம். வாங்க நமச்சிவாயம். இப்போது நண்பர் ஜான் பீட்டர் தலைவர் வந்துட்டார், நமச்சிவாயம் வந்துட்டார். இப்போ நானும் செல்வராஜ் வந்துட்டேன். மற்ற நண்பர்களை காத்திருக்கிறோம். வெளியே போய் பார்ப்போம். இப்பொழுதே நைனா முகமட் வந்துட்டார். இவர் தான் நைனா முகமட். வழக்கம் போல விசுலிங்க வந்துட்டாரு. இப்பொழுது இந்த பிடாடாரி ஏரியாவை சுற்றி பார்க்குறோம். மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. இப்போது இந்த பாட்டை கேட்குறீங்களே, மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று சிவாஜி கணேசன் படிச்சுட்டு போகிறாரு. இந்த இடம் சிவாஜி கணேசன் நடந்த இடம், அவர் போன இடம், அந்த இடத்துக்கு தான் இப்போ போகிறோம். அந்த இடம் தான் பிடாடாரி. இந்த பாடல் காட்சி வந்து படம் எடுக்கும் பொழுது சிவாஜி கணேசன் அந்த இடுகாட்டில் நடந்து போவார். அந்த இடம் பேர் பிடாடாரி. அந்த பிடாடாரியில் போய் அந்த இடம் எப்படி மாற்றம் அடைஞ்சிருக்கு, எப்படி மாறியிருக்குங்கிறத பார்க்க நாங்கள் எங்களுடைய 1961ஆம் ஆண்டில் படித்த நண்பர்கள் போய் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். இது அந்த காலத்தில் இந்த கல்லறை எப்படி அமைக்கப்பட்டிருந்தது, எவ்வளவு பெரியது, சில படங்கள், பழங்கால படங்கள் இதுதான். இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த இடம் இப்போ நம்ம நடந்து போகிற இடமெல்லாம் இப்படி இருந்தது. மிக பிரபலமான பெரிய இடம் இது. இப்போ அப்படி இருக்குது. அப்புறம் திடலாக இருந்துச்சு. கல்லறையெல்லாம் தோண்டின பிறகு பெரிய திடலாக இருந்துச்சு. நானும் என் நண்பரும் போய் அந்த இடத்துல நடந்து படம் எடுத்தோம். After a long time we are meeting and we are at the Bidadari cemetery. This is very important to us, very touching. Can you tell me something about the Bidadari? Place. In the old days it was an old cemetery, Christian cemetery, where all the graves, as you can see, all around this area. Now today all have been cleared. They'll be taken away and rehoused somewhere else. Time to come, this will be coming out as a big housing estate. I don't know whether it still be called Bidadari or a different name. Bidadari means angels. Oh, I see. How this place is especially important to you? Well, because my father was married here, my grandfather was married here, Oh, and my grandmother also married here. So now they're all gone. oh, I mean here your grandmother, father, grandfather and your brother. Grandmother also here. Oh, your brother also here. Oh, it's very important. Just now you have narrated that this place has some sentimental values to you. Your father buried, your brother buried, your grandfather buried, grandmother buried, all of them here. So coincidentally, the other side, at the Hindu crematorium, my father was cremated in 1977. So this whole place very important to us. So this place located just next to Upper Serangoon Road. These are some new developments taking place just opposite the former Bidadari cemetery. I recall there was an American hospital here in the 1960s. A lot of people used to talk. Youngberg Hospital, sorry, Youngberg Hospital. இந்த இடத்துல அந்த காலத்தில் யங்பர்க் ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு. அந்த ஹாஸ்பிட்டல் இப்படி தான் இருந்துச்சு. இந்த பிடாடாரி செமெட்ரிக்கும் பக்கத்தில் எதிர்ப்புறத்தில் இருந்துச்சு. பிடாடாரி 4 மதங்களை சார்ந்தவர்களை புதைக்கப்பட்ட இடம்.
கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், இந்து, புத்த மதத்தை சேர்ந்தவர்கள் இப்படி இருக்கும்பொழுது இதில் வந்து மொத்தமாக 1972ஆம் ஆண்டு வரை 1,47,000 பேரை இந்த இடத்துல புதைச்சிருக்காங்க. இதுதான் இந்த பழைய அல்ஜுனேர் ரோடு. இப்போ நாங்கள் நடந்து போகிறோம். உள்ளார எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம அப்பஸ் ரோட்லேருந்து வரும்போது இந்த இடது பக்கம் திரும்பினோம்னா இது அல்ஜுனேர் ரோடு. இப்போ இந்த ரோடை வந்து மூடிட்டாங்க. இந்த ரோடை மூடிட்டு தான் இப்போ நம்ம அந்த இடத்துல நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் நம்ம நடந்துக்கிட்டு இருக்க இடம் வந்து அந்த காலத்தில் இந்த மாதிரி இருந்துச்சு. இந்த ரோடு தான் அப்போ அல்ஜுனேர் ரோடு. ஸோ அந்த ரோடு வந்து 2018 வரைக்கும் இந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் நடந்து போய் வீடியோலாம் எடுத்து அந்த மலாய் கல்லறைகள்லாம் பார்த்தேன். இதான் பாருங்கள் எப்படி இந்த ரோடு இருந்துச்சுன்னு. அந்த இடம் இப்போ மாறிட்டு இது உள்ளே நடந்து போனோம்னா மலாய்க்காரங்களுடைய முஸ்லீம் கல்லறைகள் இருந்துச்சு. இந்த அந்த காலத்தில் இந்த பிடாடாரியில் உள்ள இஸ்லாமியர் பகுதியில் வந்து இந்த மாதிரியும் பிரபலமாக கட்டியிருந்தாங்க. இந்த இடத்துலலாம் வந்து முஸ்லீம் புதைகுழிகள் இருந்தன. அந்த படத்தை பாருங்கள், நான் அந்த காலத்தில் எடுத்திருக்கேன். இந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். ஸோ இந்த பிடாடாரியில் ஒரு மசூதியும் கட்டப்பட்டது. பிரேதங்களை அடக்கம் செய்கிறதுக்கு முன்னாடி அவங்கள ப்ரே பண்ணுறதுக்காக இந்த மசூதி இருந்து இது இப்போ இடிக்கப்பட்டுட்டு. அப்புறம் 2018 வந்து இந்த இடத்துல தான் நான் காரை நிப்பாட்டி நான் வீடியோ எடுத்தேன். இந்த இடத்த வந்து அவங்க தோண்டிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல தான் சிவாஜி கணேசன் நடந்து பாட்டு பிடிப்பார். அப்படியே நடந்து எல்லாம் போயிட்டு இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதனின்று, மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று, மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. நாம் முன்பு திடலாக பார்த்த இடம், சுடுகாடாக பார்த்த இடம், இடுகாடாக பார்த்த இடம் இன்று மிகவும் முக்கியமான வீடமைப்பு பேட்டையாக மாறிவிட்டது. எவ்வளவு வீடுகள், ஏறக்குறைய 10,000 வீடுகளை இங்கே கட்டியிருக்காங்க இந்த இடத்துல. மவுண்ட் பேர்னனுக்கு அந்த பிடேடாருக்கு ஏத்தாப்புல 3 ஸ்கூல் இருந்துச்சு. சாங்னீலா உத்தாமா, வேற என்ன 2 செகண்டரி ஸ்கூலு, இன்னொரு ஸ்கூல், 3 ஸ்கூல் இருந்துச்சு இவர்கிட்ட.
இங்கிலீஷ் ஸ்கூல் இருந்துச்சு அந்த பக்கம். என்ன இருக்கு? ஸ்கூல் தான். ஆ அது அந்த பாட்லி ரோடு என்ன சொல்கிறேன், மவுண்ட் வேர்னர் இங்கே எரிக்கிற இடம் இருந்துச்சு தெரியுமா? இந்த பக்கம் எரிக்கிற இடம்னாக்க சங்னிலா உத்தாமா தெரியும், அதுதான் இருந்துச்சு. அது இன்னும் 2 அப்படியே நாங்கள் பழைய கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். இந்த இடத்துல என்னென்ன இருந்துச்சு அந்த காலத்தை பற்றி. நண்பர் விசுவலிங்க வந்து 3 ஸ்கூல் இருந்ததை பற்றி சொல்கிறாரு. 3 ஸ்கூல் இருந்துச்சு. 3 ஸ்கூலு. செகண்டரி ஸ்கூலு. நான் வந்ததே இல்லையே, எனக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த மாதிரி இருக்குன்னு யாருக்கு தெரியும்? சிங்கப்பூர் நகரத்தில் வந்து இந்த புதைக்கிற இடமெல்லாம் பற்றாக்குறை ஏற்பட்டதால் இங்கே வந்து ஒரு கிறிஸ்தவ செமெட்ரி புதைய இடத்தை அமைச்சாங்க. அதுக்கு பிற்பாடு இந்த இடம் பூரா வந்து புதைக்கிற இடமாயிட்டு கிறிஸ்தவர்களுடைய கல்லறைகள் அமைக்கும் இடமாக மாறி ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி 1980ஆம் ஆண்டில் புதைக்கிறதெல்லாம் நிப்பாட்டிட்டு இந்த இடத்த வந்து வீடு அமைப்பு பாதையாக மாற்றி விட்டார்கள். அந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் இப்போ. ஆக இந்த பழைய கதையெல்லாம் பேசிட்டு வரோம். குறிப்பாக இந்த இடம் வந்து மலாய்க்காரர்கள் புதைக்கப்பட்ட இடம், முஸ்லீம் செமெட்ரியாக இருந்துச்சு. இந்த இடம் வந்து 3 காரணங்களுக்காக அமைக்கப்பட்டது. ஒன்று வந்து ஏறக்குறைய ஒரு 80-90 வருடங்களுக்கு முன்பு இருந்த ஒரு ஒரிஜினல் ஜப்பனீஸ் கார்டன், அந்த நீர்த்தேக்கத்தை உண்டாக்கியிருக்காங்க. இரண்டாவது, இந்த இடத்துல மழைகள் அதிகமாக பெஞ்சால் தண்ணியெல்லாம் இங்கே வந்து சேர்ந்துடும், அதனால் வெள்ளம் ஏற்படாது. அதுக்காகவும் இந்த இடத்த அமைச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் கார்டன் 1929 இதை வந்து அல்காஃப் கார்டன் கூப்பிடுவாங்க. இந்த இடத்துல இது இருந்துச்சு. இப்போ அந்த இடம் காணா போய் சுடுகாடாக இருந்துச்சு. அப்புறம் இந்த சுடுகாட்டை மேம்படுத்தி இப்போ வீடு கட்டி அந்த இடத்துல இந்த நீர்த்தேக்கத்தை திரும்ப கொண்டு வந்துட்டாங்க. ஜான் பீட்டர் சொல்லு, இந்த இடத்த பற்றி கொஞ்சம் சொல்லு. அங்கே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, அதை பார்த்துட்டு அதில் சொல்லுவோம். ஓகே, ஜான் பீட்டர் வந்து இந்த கதையை வந்து அப்புறம் சொல்லுவார். சரி, சும்மா உட்காந்துட்டு இருக்கிறான். சொல்லு ஜான் பீட்டர். இந்த இது வந்து இந்த லேக் வந்து இந்த போட்டிருக்கேன் பார்த்தியா, மழைன்னு இப்போ ஆரம்பிச்சிருச்சுன்னா இதில் வந்து மூடிட்டு இதை முழுதும் தண்ணி வர்ற மாதிரி வச்சுருக்கலாம். ஓகே, அப்போ வந்து அங்கத்துலாம் வந்து ஃப்ளட் இல்லாமல் இங்கே இதுலேயே வந்து இந்த ஹோல்டிங் சென்டர் மாதிரி இது. அதனால தான் இதை வந்து இந்த இதில் இப்போ மழை காலத்தினால இதை கூட்டி வச்சுருக்காங்க. இல்லை இப்போ இது வந்து தண்ணியை வந்து பிடிச்சிக்கிற இடம். மலேசியாவில் அந்த இது செஞ்சு வச்சுருக்காங்க, என்ன டன்னு வச்சுருக்காங்க. அது மாதிரி ஒரு டன்னு இருக்குல்ல கீழே பார்த்தியா, அண்டர்கிரவுண்ட் டன்னில் மழை பெய்கிறப்போ அதை மூடிட்டு தண்ணி அங்கே பம்ப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் அந்த பக்கத்தில் உள்ளது எல்லாத்தையும் இங்கே பம்ப் பண்ணி விட்டுட்டு அப்படியே இது வரைக்கும் தண்ணி வர்ற மாதிரி அடிச்சு. அதான் ரொம்ப நீ இப்போ இந்த பிடாடாரி பார்க்க நடந்துக்கிட்டு இருக்கோம். இப்போது அந்த இடத்துல என்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு வருவோம். சில பழங்கால படங்கள்லாம் இருக்குது. அதான் பாரு, அக்கார்டிங் டு த philosophies of Japanese landscaping. அதான் called Japanese garden and originally. Alcove garden quickly became popular with visitors. எல்லாமே சீனங்களும் சீனாவிலையும் இப்படி தான் கட்டுறாங்க. சீனாவிலையும் இப்படி தான் கட்டி நான் வச்சுருக்காங்க. ஒருத்தர் அந்த கோப்பி தானே 1929 பாரு எப்படி இருந்திருக்கு. ஆக இந்த இடம் வந்து சரித்திரபூர்வமான இடம். ராம்லி Stood on Oslo to Senate Realty Company 1950. This was inaugurated as King Alcove Gardens location of films starting Malaysian screen legend Ramli ka. இங்கே வந்து படம் எடுப்பானுங்களா, காதல் காட்சி எல்லாம். Retained through the recent development. வாங்க இப்போ வந்து நம்ம நமச்சிவாயத்தை பற்றி பார்ப்போம். என்ன சொல்கிறாரு நமச்சிவாயம்? நமச்சிவாயண்ணே வணக்கம். வணக்கம் வணக்கம். உங்களை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கு.
நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த ஊரில் இருக்கீங்க? ஏறக்குறைய ஒரு 60 வருஷமாக இருக்கேன். 60 வருஷமாக. அப்போ இங்கே தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கீங்க. தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கேன். அப்புறம் உங்களுடைய தகப்பனார்லாம் உங்களுக்கு மட்டும் இருந்திருப்பாரு? அதுக்கு முன்னாடி 47 வந்தவங்க. 47? ஓ 47. வாங்க நம்ம நண்பர்களாக என்ன வெள்ளைக்காரன் ஆட்சி நடக்கும்போது அப்போ வந்தவங்க. ஓகே, அப்புறம் நல்லா கதை பதைகள்லாம் கேட்க போகிறேன், நீங்கள் சொல்லணும் நண்பர்கள்லாம். ஓடி இருக்கு பாரு, அப்போ நினைச்சேன் அதோட இதோட இந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னு நண்பர்கள்லாம் பார்க்குறாங்க. நம்ம இதுக்கு போனோம், சிவிலைசேஷன் மியூசியம் சிட்டி ஹால் பழைய சுப்ரீம் கோர்ட்டு, அதானே நேஷனல் கேலரி. அப்படியா? என்னது ஜனவரி திடலும்பாங்க. பேர் மட்டும் நேஷனல் ஐட்டம் பூரா அங்கே தான் நடக்கும். நேஷனல் டே மாமா காலத்தில் இப்போ எங்கள் அப்பா சொல்லுவார், இந்த செம்புத் குமார் அது ஒரு மரியாதையாக வந்து எதுனாலும் செம்புத் குமார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த ஜனவரி தலைமுறை வந்து ஆரம்ப காலத்தில் வந்து புது வருஷத்துக்கு எல்லாம் அது பிரிட்டிஷ் அரசு வைப்பான். அதனால் அது நம்மளும் தெரியாத பேர் வச்சுருவாங்க ஜனவரி தலைமுறை. ஜனவரி மாதம் ஹோலி அங்கே போயிடுவாங்க. விசேஷமாக இருக்கும்பா. எனக்கு குயின் எலிசபெத் இங்கே வந்தப்போ அந்த பிரிட்டானிக்கா அந்த யாச்சுன்னு சொல்லி பிரிட்டானிக்கா யாச்சா பிரிட்டானியா? ஆமாம், பிரிட்டானியா தானே. பிரிட்டானியா அந்த இது அதில் வந்து அந்த பிரின்ஸ் எலிசபெத் முன்னாடி அந்த பக்கத்தில் நிறுத்திட்டு அதை பார்க்கறதுக்கு போயிருந்தேன். வந்து 70 இல்லையா? இல்லை 60 இல்லைப்பா, 70 ஆன பிறகு அப்பா கூடலாம் தடுற மாதிரி இல்லையா, வயசு மாற ஆரம்பிச்சு. அந்த பள்ளிக்கூடம் படிக்கிற வரைக்கும் ஒரு இதாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு போக போக கொஞ்சம் தள்ளி சுதந்திரம் நம்மளே தனியாக போகிறது நினைக்கிறது சுதந்திரம்னு. எங்கே போனீங்க சார்? இண்டூர்லேருந்து அதான் எரிஞ்ச போது இதுக்கு போனேன், தோப்பாக போனேன். சுமார் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்த இடத்துல வந்து ஏறக்குறைய 1,00,000 பேரை புதைக்கப்பட்டிருந்தாங்க. அந்த 1,00,000 பேர் புதைக்கப்பட்ட இடத்துல அந்த பிரேதங்களெல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு அதில் வீடு கட்டி இப்போ புதுசாக வர்றவங்களாம் குடி வராங்க. பாருங்கள் எவ்வளோ அழகான வீடுகள். ஓரிலை தாமரை ஊரில் இருக்க நீர் ஏன் மருத்துவரை நாட வேண்டும்னு ஒரு பழமொழி இருக்கு. ஓரிலை தாமரை, அந்த பழமொழி சொல்றான் பாரு. ஓரிலை தாமரையில் வந்து ஒரு தெரியல என்ன சொல்றீங்க? ஓ வீரையன் நீ இல்லாமல் எனக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ விசுலிங்க தான் சொல்கிறாரு என்ன சித்திரத்தைன்னு. சித்திரத்தை இல்லை, எது சித்திரத்தைனா எந்த பாட்டை யூஸ் பண்ணுறாங்க? இல்லை, எந்த பகுதியை நம்ம யூஸ் சித்திரத்தைன்னா பூவா கிழங்கு? ஓ இந்தியோட இதுனாக்கா பார்த்துக்க. சித்திரத்தை இதுதான் வந்து சித்திரத்தை செடி. தமிழில் வந்து முக்கியமான ஒரு மருத்துவ குணம் கொண்ட செடி இது. பூ பார்த்தியா? சித்திரத்தை பூ. இந்த பூ என்ன செய்வாங்க? ஒன்றும் இல்லை, யாரோ பிடுங்கியிருக்காங்க போல இருக்கு. இதான் அந்த பாண்டான் லீவு. நண்பர் வீரன் எங்கே காணோம். அவர் இருந்தாருன்னா இந்த உடும்பு கதையை பற்றி பேசுவார், முதலையை பற்றி பேசுவார், மூங்கி மரத்தை பற்றி பேசுவார். ஆனால் நண்பர் வீரனை காணோம். வீரையன் எங்கே இருக்க? அந்த காலத்தில் நீ என்னென்ன கதை சொன்னேன்? உன்னோட பயணம் செய்யும்போது ஒரு இடமா நின்று வீரையன் எங்களுக்கு கதை சொல்லுவார். அந்த வீரையன் எங்கே? இப்போ விசுவலிங்க என்னமோ ஆராய்ச்சி பண்ணுறாரு. நீ என்ன செய்கிற ஆராய்ச்சி? சித்திரத்தையா? ஓ மாமரம்
நல்லா வெயில் அடிக்கிறதுனால படிக்க முடியல சரியா. ஜான் பீட்டர் இதை பற்றி சொல்ல கொஞ்சம். என்ன பப்படி வச்சுருக்காங்க என்ன இது பாரு. இந்த கோட் ஆஃப் ஆர்ம்ஸோட முக்கியத்துவம் என்னென்னா, இது வந்து இந்து கல்லறை, முஸ்லீம் கல்லறை, கிறிஸ்துவ கல்லறைகளுக்கு ஒரு என்னது பகுதி பிரிக்கும்போது அடையாள சின்னமாக இருந்தது. இந்த இடம் யார் யார் எந்தெந்த இடத்துல இருக்கணும்னு ஒரு கட்டுப்பாடு. இந்த வார்த்தைக்கு முன்னாடி இருந்த வார்த்தை வந்து பியாலா சிங்கப்பூரா உந்தோம் மே சிங்கப்பூர் ப்ராஸ்பர் எம்எல்ஏ. ஓ, அரசாங்க முத்திரையா? அரசாங்க முத்திரை. அதாவது அரசாங்க முத்திரையில் வந்து 1940க்கு முன்னாடி என்னென்னா மெய் சிங்கப்பூர் ப்ராஸ்பர், பியார்லா சிங்கப்பூரா உந்தோங் அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் மாஜுலா சிங்கப்பூரான்னு அதை மாற்றினேன். அடுத்தபடியாக நம்ம விசுவல் என்ன சொல்கிறாரு, இருட்டில் எந்த செடியா இருந்தா பச்சை செடி அத்தனையும் இப்போ வந்து சூரிய ஒளிக்கு மேலே முன்னாடி இருக்குன்னாக்க அது எல்லாமே அப்படி தான் செய்யும். சூடு வர 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 அதில் ஆவி ஆகிட்டே இருக்கும். அதனால தான் கீழே குளிர்ச்சியாக இருக்கும். இது நல்ல அருமையான இடம், மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது. இதுவரையிலும் நான் ஒரு போட்டோ கூட எடுக்கல. ஜான் பீட்டர் அவர்களே, இந்த தரம் நம்ம வந்திருக்கிறது 20வது பயணம். 20 பயணங்கள் ஆக இது முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. அப்புறம் கொண்டாடுவோம். நமச்சிவாயம் நம்ம இந்த வெளிப்புற பயணம் வந்து 20வது தடவை. நீ இப்போ 2வது தடவை ஜாயின் பண்ணியிருக்க. உனக்கு முன்னாடி நாங்கள் 18 முறை போயிருக்கோம் பல ஊர்களுக்கு. இந்த நாட்டிலேயே தெரியாத இடங்கள் இல்லை. அடுத்தது நம்ம இதுக்கு நேஷனல் கேலரிக்கு போவோம். எல்லாரும் வர்ற மாதிரி எல்லாரும் நடக்கலாம். இது என்ன மரம் தெரியுமா? இது என்ன மரம் தெரியுமா? யாரு தெரியும்? எனக்கு தெரியும், நீ சொல்லு. இல்லை விசில் கேட்போம். ஜான் பீட்டர் இது என்ன மரம், என்ன பூ பூக்கும்? ஓகே ஜான் பீட்டரே, நமச்சிவாயம், நைனா முகமது, இது என்ன மரம், என்ன பூ? ரம்புத்தா இல்லையா? சப்போட்டா. இல்லை என்னது இல்லையா? செண்பகப்பூ. யா, இதுதான் வந்து செண்பகப்பூ மரம். ஒரு பூவோட பூக்கல சீசன் இருக்குல்ல, அதுக்குன்னு ஒரு சீசன் இருக்கு. அதான் புனிதமான இடம் தான். வேறப்புங்கிறது வந்து ஒரு புனிதம் தெரியுமா? துருக்கி தானே நம்ம சொல்றது. அவனை அதான் எங்க பேர். மரத்தில் எப்படி இருக்கு? அதே மரம் தான் கொடுத்துருக்கேன். ஓகே. இங்க பாட்லி ரோடு நினைக்கிறேன். பாட்லி ரோடு சொல்லுங்க. உனக்கு தான் தெரியும் இந்த இடமெல்லாம். எனக்கு தெரியாது. பிள்ளையாரா இருக்கான் அவன். நம்மள ரொம்ப குறைவு இல்லை வீட்டு உள்ளுக்கு ஏரியா. நண்பர் நமச்சிவாயம், மெதுவா வாங்க. பொழுது லிஃப்ட்டு பெருசாக இருக்கு. 212. இப்பொழுது நாங்கள் அந்த பிடாடாரியில் உள்ள இடத்தெல்லாம் பார்த்துட்டு சுற்றுப்பிரயாணத்தை முடிச்சுட்டு நம்ம பஸ்ஸில் போகிறோம். பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கேன். கடைசியாக ஓமான்தார் வந்துட்டாரு. ஃப்ளைட்டை மிஸ் பண்ணி பேங்காக்கில் விட்டுட்டு கடைசியாக சாப்பிட தான் வந்தார். ஏங்க
உங்களை காலையில வர சொன்னா ஃப்ளைட் அனுப்பிட்டு போறீங்க. இல்லை நாங்கள் இந்த ஓமான் தோசை சாப்பிட்டு டிலே ஆயிடுச்சு. நாங்கள் காத்திருக்கோம் பிடாடரிக்கு போனோம் இன்னைக்கு. நீங்கள் இல்லாமல் வீரம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். வேலை இருக்கா? கொஞ்சம் ஓமான்காரர் வந்துட்டாரு, சாப்பிட வந்துட்டாரு. நட தான் லாபம். நீங்கள் போட்டுட்டீங்க. நாங்கள் போவோமா சாப்பிடலாம். அங்கே என்ன வேணாலும் சாப்பிடலாம். ஏங்க நான் வீட்டில் யாரும் இல்லை, பையனும் தனியாக போயிட்டாங்க. சந்தோஷமா போனா கல்யாணம் பண்ணிட்டு அவங்க போக வேண்டியது. சந்தோஷம் எப்படி போறான்னு கேட்குறேன். சரி, நிறைய இப்போ நம்ம தேவராஜ் வந்துட்டாரு. என்ன தேவராஜ் ரொம்ப லேட்டாக வந்தீங்க? ஆ, நம்ம யூடியூப்பில் போடணும்ல, ஏன் லேட்டு? இவ்வளோ நேரம் காத்திருக்கோம். நம்ம தேவராஜ் வந்துட்டாரு. கிளினிக்கா? இப்போ தமிழ் அவங்க போடுறது அந்த மற்ற மக்களுக்கு போடலாம் இல்லை, மனசுக்காக போடலாம். சரி, எங்கிட்ட அப்படி பார்த்துருமாப்பா. குறிப்பாக பிடாடாரி என்று அழைக்கப்படும் இந்த இடம் மிகவும் அதிசயமான ஆச்சரியமான வரலாற்றை கொண்டுள்ளது. முக்கியமாக இந்த பிடாடரி என்ற பெயர் எப்படி வந்தது என்றால் சற்று பின்னோக்கி செல்ல வேண்டும். 1860ஆம் ஆண்டு இந்த இடத்தை ஜவுரின் பட்டத்து இளவரசராக அப்போ இருந்த தமாங்கோங் அபுபக்கர் இடம் வாங்கிட்டார். அவர் வாங்கினார். அவர் அதை வாங்கி அதை தன்னுடைய அழகிய டென்மார்க்கை சேர்ந்த 2வது மனைவிக்கு ஒரு அரண்மனை கட்டி கொடுத்தாரு. அதனால் இந்த இடத்தை அழகிய தேவதையின் இடம் என்ற சமஸ்கிருத வார்த்தையான விதாதாரி என்ற பெயரில் இருந்து பிடாடாரி என்று மலாய் மொழியில் மருவி அழைக்கப்பட்டது. பின்பு 1885ஆம் ஆண்டு அபுபக்கர் அவர்கள் ஜஹூரின் மன்னராக முடிசூட்டப்பட்ட பின்பு அவரது 2வது மனைவி ஜஹூருக்கு இடம்பெயர்ந்தார். இப்போ இந்த பிடாடாரி இடம் எப்படி இருக்குது பாருங்கள்.